குற்றவாளி காவலரை கைது செய். தமிழக அரசு வாழ்த்துகிறோம். குற்றவாளி காவலரை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 4 நாட்களாக அரிவாள் வெட்டு, கத்திக்குத்து, கொலை என தொடர் சம்பவங்களால் பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி இடைக்காட்டூர் பகுதியில் பட்டியல் இனத்தை சேர்ந்த 3 பேரை ஒரு கும்பல் அரிவாளால் ஓட விரட்டி வெட்டினர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மானாமதுரை சியோ நகரில் பேசிக் கொண்டிருந்த ஜெயக்குமார், அழகர் ஆகிய இருவரையும் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன், குணா ஆகியோர் அரிவாளால் ஓட வெட்டினர். போலீசார் 2 பேரையும் கைது செய்தபோது பட்டியல் இனத்தை ஆகாஷ் டெலிசன் தப்ப முயன்ற போது காலில் அடிபட்டு மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்தார். நேற்று இரவு அவர் இறந்தார். அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், சமுதாய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போலீசார் அடித்ததால் தான் பலியானார் என குற்றம் சாட்டினர். போலீசாரை கண்டித்து மானாமதுரை அருகே மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ரோடு மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டுள்ளது. மானாமதுரை, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. இந்த நிலையில் மானாமதுரை பைபாஸ் பஸ் ஸ்டாப் அருகே உள்ள ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் ஒருவர் கழுத்தை அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சென்று பார்த்தபோது மானாமதுரை உடைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முனீஸ்வரன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். சம்பவ இடத்தில் சிவகங்கை எஸ்பி சிவபிரசாத் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மானாமதுரையில் கடந்த 4 நாட்களாக அரிவாள் வெட்டு, கத்திக்குத்து மற்றும் கொலை சம்பவங்கள் தினந்தோறும் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு மிகுந்த அச்சத்துடன் உள்ளனர். தமிழக அரசு